இந்த இன்வெர்ட்டரோட வாட்ஸ் வந்து 825 வாட்ஸ். ஸோ இந்த பேட்ரி வந்து 600 ரெண்டும் சேர்த்து தான் 1800 வாட்ஸ். ஸோ வந்து நாம் வந்து இது போல் ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி இந்த லைன் வித்தை நம்ம கொடுத்துட்டு பேட்ரி சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இந்த எக்ஸ் கனெக்ஷன் போடணும். அது எப்படின்னா இந்த ப்ளஸ்ஸும் ஒன்றா சேர்க்கணும். அதுக்கப்புறமா இந்த மைனஸும் அந்த மைனஸும் ஒன்றா சேர்த்துட்டு இது வந்து 1800 வாட்ஸ் பேட்டரி ஆகிடும். அதுக்கப்புறமா இன்வெர்ட்டர்லேருந்து வர வயிற இந்த 2 டெர்மினல் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு பேட்டரியில் தான் நீங்கள் கனெக்ஷன் தரணும். ஸோ இப்படி கொடுக்கக்கூடாது, இப்படி கொடுத்தா வேலை செய்யாது. அதனால் என்ன பண்ணால் இந்த வயரும் இந்த ஒரு பேட்டரியில் வர மாதிரி கனெக்ஷன் கொடுத்துட்டா நம்ம இன்வெர்ட்டர் வந்து வேலை செய்யும். ஸோ அது வந்து நான் வேலை முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த லெட்டெல்லாம் கொஞ்சம் ஜெயிண்ட் பண்ணுறதா இருக்குது. ஸோ அந்த ஜெயிண்ட் எல்லாம் முடிச்சிட்டு முன்னாடி உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க, பார்த்துங்க. இந்த ப்ளஸ்லேருந்து ஸோ அந்த ப்ளஸ்ஸுக்கு போயிடுச்சா. ஸோ அந்த ப்ளஸ்ஸு வேறு இன்வெர்ட்டர் கொடுத்துட்டேன். ஸோ இந்த பிளாக் வேர் நியூட்ரல், ஸோ இதில் கொடுத்து ஜம்பர் கொடுத்துட்டேன். அவ்வளோதான் கைஸ்.